பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 29வது ஸ்லோகம். சமோகம் சர்வபூதேஷு न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. समोहं सर्वभूतेषु न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன பண்ணுறார், என்ன சொல்கிறார் அர்ஜுனன் கிட்டன்னு கேட்டால், மயி தே தேஷு சாப்பியகம் அகம் சர்வபூதேஷு சமஹா அப்படின்னு சொல்கிறார். அதாவது எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சமமான பாவனை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், எனக்கு வெறுக்க தகுந்தவன், எனக்கு பிடிக்காதவன், எனக்கு இஷ்டமில்லாதவன், அவனை பார்த்தாலே எனக்கு மனசில் சரியாக படலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. பெருமாள் அப்படின்னா என்ன, சாதாரணமாக நம்ம பேசுகிற விதத்தில் பெருமாள் யாரை பற்றியும் எந்த விதமான எதிர்மறை கருத்துக்களை தன்னுள்ள வச்சுக்க மாட்டார். முதல்ல என்ன பண்ண மாட்டார், அவனோட கர்மாவை தொலைச்சின்னு இருக்கான், இதுக்கு நடுவில் அந்த கர்மா அனுசாரண புத்தி அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவாள். கர்மானுசாரண புத்தி அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல் அவனுக்கு பெருமாளுண்ட விசுவாசமாக வளர்த்துக்கிறதோ, நல்ல சத்காரியங்களில் ஈடுபடுறது, இல்லை போனால் தவறான செய்கைகளை செய்யாமல் இருக்கிறது, தனக்கும் உண்மையாக இருக்கிறது, தான் பேசக்கூடிய மொழிகளுக்கும் உண்மையாக இருக்கிறது, அதுபோல் எல்லாவற்றுக்கும் ஒருத்தன் கடைபிடித்து நடக்கிறான் அப்படின்னு சொன்னால் சரி, கர்மாவோட அனுசரணையில் இவனுக்கு நல்ல புத்தி வருது, காலபலன் அனுகூலமாக இருக்கிறது அப்படின்னு தான் பெருமாள் நினச்சிப்பறே தவிர இவனுக்கு பிடிக்கலை, இவன் சரியாக செய்யலை அப்படின்னு. அப்போ என்னாச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் அதனோட புண்ணிய பலன் இல்லை பூர்வ கர்ம பலன் ரெண்டுமே உண்டு. கர்ம பலன்னு சொன்னால் என்ன செய்கிறோமோ அது சாதாரணமாக போயின்னு இருக்கும். புண்ணிய பலன்னா ஒருவேளை சௌகரியங்களை அனுபவிப்பானோன்மோ அதுதான் இருக்குமே தவிர அது இந்த பிரகிருதி சம்பந்தத்தை பொறுத்தது. அதில் வேறு ஒன்றும் வித்தியாசமாக சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், நான் சகல ஜீவராசிகளிடத்திலும் சமமான பாவனை உடையவனாக இருக்கிறேன், எனக்கு வெறுக்க தகுந்தவன் என்பது இல்லவே இல்லை, அப்புறம் ரொம்ப விரும்பத்தகுந்தவனும் இல்லை. ஆனால் பெருமாள் விரும்பத்தகுந்தவன் இல்லைன்னு சொல்கிறாரே தவிர சச்சமே மனப்பிரியா அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெருமாளுண்ட விசுவாசம் இருக்கிறவனுக்கும் பெருமாளுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது பெருமாளுண்ட விசுவாசமாக இருந்தால் அப்படின்னு நினைக்கிறா இருந்தாலும் அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த விதமான யோசனையும் இல்லாமல் எப்பொழுதுமே பெருமாளை பற்றியே நினச்சிண்டு ஸ்ரீமன் நாராயணனே ஆராத்திய தெய்வம், ஸ்ரீமன் நாராயணனுக்கே நாம் தொண்டு செய்ய வேண்டும், அவனே எஜமானன், நாம் அவனுக்கு தாஸ்யன் அப்படின்னு அந்த தாசபூத பாவத்தோட பெருமாளை எப்பவும் பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளோட எண்ண ஓட்டங்களிலே அதுக்கு தொடர்புடைய செய்திகளையே மனசில் வாங்கிட்டே இருக்கிறவனுக்கு சச்சமே மனப்பிரியா, அவன் எனக்கு ரொம்பவும் பிரியமானவன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவனும் இல்லை, ரொம்ப பிடிக்காதவனும் கிடையாது. ஆனால் எவர்கள் என்னை பக்தியினால் பூஜிக்கின்றார்களோ அவர்கள் என்னிடத்தில் உள்ளனர் என்ன சொல்கிறார். அதுவே ஏ பக்தியா பஜந்தி தே, நான் அவரிடத்தில் இருக்கிறேன், அவர்கள் என்னிடத்திலும் இருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது பெருமாள் தனக்கு விருப்பப்பட்டவன் வேண்டாதவன் வேண்டியனவன் இல்லவே இல்லை. ஆனால் உண்மையாக பெருமாள் என்ற பக்தி செய்கிறவன் எப்பொழுதும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சென்ற சுலோகத்தில் சொன்னார் இல்லையா, அதுபோல் எல்லாவற்றையும் விருப்பப்பட்டு பெருமாளிடம் சமர்ப்பிக்கிறவனிடத்தில் நானும் இருக்கிறேன், அவனும் என்னிடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பெருமாள் இங்கே நம்மளுக்கு தான் ஒரு அக்னியை போல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன இது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ரொம்ப குளிராக இருக்குது, அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்,
குளிர் காய்ச்சிக்கணும். அப்போது உடனே கொஞ்சம் சூடு உள்ள இடத்துக்கு, அதாவது அக்னி கிட்ட நம்ம போய் இருந்து கையெல்லாம் காய்ச்சிண்டு துணியை செருப்படித்துண்டு அதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு அது என்ன பண்ணோம், கொஞ்சம் அந்த குளிரத்துலேருந்து சூடு கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் இது இப்போ நடு வாசலில் இல்லைன்னா வாசல் தெருக்கோடியில் எங்கேயோ ஒரு அக்னி இருக்குது, ஆனால் நம்மாத்து வாசல் உள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த அக்னி நம்மளுக்கு குளிர்ச்சியிலேருந்து போக்கி உஷ்ணத்தை கொடுக்குமா? ஒரு நாளும் கொடுக்காது இல்லையா? இது அக்னியோட பாரபட்சமா? அக்னி பார் நம்மளுக்கெல்லாம் உஷ்ணத்தையே கொடுக்கல, அது நம்ம குளிர் காயறதுக்கே நம்மளுக்கிட்ட வரவே இல்லை பார், நம்மளுக்கு குளிர் காயத்துக்கே அலோவ் பண்ண மாட்டேன்றது அப்படின்னு சொன்னால், ஏப்பா அக்னி எங்கேயோ இருக்குது, நீ எங்கேயோ இருக்க, உனக்கு குளிர் காயணும் அக்னி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணோம், அந்த நெருப்பு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு அது பக்கத்தில் உன்னோட கை காலெல்லாம் எங்கெல்லாம் குளிரில் இழுக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ காட்டிக்கணும். இப்போ நம்மாத்துலலாம் நம்ம குமுட்டியில் கொஞ்சம் காய வச்சுக்கணும்னா குமுட்டி கிட்ட போய் உக்காண்டாதான் என்ன பண்ணோம், அது நம்மளுக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், அந்த நெருப்பில் சூடு எல்லாம் சரி பண்ணிக்கலாம். அதை விட்டு குமுட்டி எங்கேயோ இருக்குது தள்ளிப்பண்ணுள்ள நம்ம வேறு எங்கேயோ இருக்கோம் அப்படின்னா அது குளிர் காய முடியுமா? இது அக்னியோட பாரபட்சமே இல்லை. அதுபோல தான் நம்மளுக்கு பெருமாளோட அனுகிரகம் வேணும், பெருமாளோட பிரீத்தியாக இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அதுபோலவே தான் என்ன பெருமாள்கிட்ட போய் பெருமாள்கிட்ட அருகாமையிலிருந்து அவருக்கு பிடித்தமான செய்திகளை செய்து அவர் எதை செய்தால் பிரீத்தி கிடைக்கும், பெருமாளோட முக உல்லாசத்துக்காக நம்ம எந்த காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு யோசித்து நம்ம அதையே செய்துக்கிட்டு இருந்தா அந்த செய்யும் பொழுதே அதுக்கு கூட பகவத் அனுகிரகம் நிச்சயமாக வேண்டும். ஆச்சாரிய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் அந்த மாதிரி எண்ண யோஜனைகளும் வரும். அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், ஒரு பக்தன் என்னுடைய அருள் பெறுவதும் பெறாமல் இருப்பதும் எப்படி அக்னி பக்கத்தில் இருந்து குளிர் காயறதுக்கு தன்னை தயார் பண்ணிக்கணுமோ அதுபோல தான் இது என்னோட பாரபட்சமே இல்லை, நான் எல்லாருக்கும் சமமானவன் தான். ஆனால் என்னுக்கு அருகில் என்னிடத்தில் பக்தி செய்யும்பொழுது அது எப்படி அந்த குளிர் அக்னி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு குளிர் போயிட்டு உஷ்ணம் கிடச்சி அவனை இருக்குதோ அது அக்னிக்கு என்னவான பாரபட்சமா? இல்லவே இல்லை. அதனால் பெருமாளுக்கும் எப்போவும் பாரபட்சம் கிடையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அர்ஜுனனுக்கு சொல்கிறார், அர்ஜுனனுக்கு சொல்கிறதுக்கு முன்னே நம்மளுக்கு தான் சொல்கிறார். இந்த 700 ஸ்லோகமுமே அர்ஜுனனுக்கு சொன்னது ரொம்ப வாஸ்தவமான விஷயம், அது நம்மளுக்கு இப்போ இது வரைக்கும் கிடைக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த எல்லா ஸ்லோகங்களும் நம்மளை போல ரொம்ப சாதாரணப்பட்டவனுக்கு தான் சொல்கிறார் பெருமாள்கிட்ட எப்படி மகா விஸ்வாசத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு. இன்னும் விரிவாக அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹா.